குவைத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களினுடைய திருமணம் நடந்தது. ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்தது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா கவலையோடு தெரிவிச்சிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு வெளியே தெரிய வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வர வேண்டாம், விமர்சனங்கள் வர வேண்டாம் அப்படின்றதுனால தான் சொல்லாமல் இருந்தாங்களாம். விஜய் டிவி இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நிறையவே ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுருக்கவங்க தான் பிரியங்கா அவர்கள். அதையும் தாண்டி இவங்க இப்போ வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவர் டிஜேவா, பிரபல தொழிலதிபரா, யூடியூபரா அப்படின்னு பலருமே பலவிதமான விமர்சனங்களையும் சரி, கேள்விகளையும் சரி எழுப்பி வந்தாங்க. உங்களை விட வயது அதிகமானவரை திருமணம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 16 வயசு கிடையாது, நானும் எபவ் 30 தான். அவரை பார்க்குறதுக்கு வயதானவர் மாதிரி இருந்தால் என்ன, இல்லை வயது அதிகமாக தான் இருந்தால் என்ன, முக்கியமே மனது தான். என்னையும் என்னுடைய அம்மாவையும் நல்லா பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்கிட்டையும் அம்மாக்கிட்டே அவர் காட்டக்கூடிய அன்பு விலைமதிப்பு இல்லாதது. அதோடு மட்டும் இல்லாமல் என்னையும் என்னுடைய அம்மாவையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வந்தால் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே பிரியங்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே என்னுடைய அனுபவத்தில் நான் பட்ட கஷ்டங்கள், முதல் திருமணத்தில் நான் பட்ட நிறைய விஷயங்கள் என்னுடைய மனதில் ஆறாத வடுவாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னுடைய நல்ல விஷயம் எது, கெட்டது எது, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னோடய மனநிலைக்கும் ஏற்ற மாதிரியாக என்னை மொத்தமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் வந்தால் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தவங்க இப்போ திடீர்னு திருமணம் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை அடுத்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு பலருமே பலவிதமான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க ஒன்றாக நிறைய நிகழ்ச்சிகளில், இசை நிகழ்ச்சிகளில் கலந்துட்டுருக்காங்க. ஏன்னா வசி அவர்கள் ஒரு டிஜே அப்படின்றதுனாலன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திருமண புகைப்படம் வீடியோக்களில் பார்க்கும் பொழுதே அவர் பிரியங்கா அவர்கள் மீது ரொம்ப அன்போடு இருக்கார் அப்படின்றதான் தெரியுது. தொடர்ந்து இப்போ பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவாக வெளியில் யாருக்கும் சொல்லலைன்னா கூட சிம்பிளாக ரொம்ப அழகாக திருமணத்தை முடித்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அதற்கப்புறமாக தான் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இரண்டாவது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லபடியாக அமையட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.